ஓம் நம சிவாய. நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, காவல்துறையில் பணிபுரிகிற ஒரு அதிகாரியோட ஜாதகம் எப்படி இருக்கும், அந்த ஜாதகத்தில் கிரக நிலைகள் எப்படி இருக்கும், என்ன விதிகள் இருந்ததுனால அவர் காவல்துறைக்கு பணிபுரிய வந்தார் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இதற்கு நம்ம சிஆர்பி மெத்தடை ஃபாலோ பண்ணுறோம். சிஆர்பி மெத்தேடு அப்படின்னா பிளானட்ஸ் கனெக்ட் ஆகிறத பற்றிய புதிய முறை. சித்தர்கள் சொன்ன முறையில் பிளானட் கனெக்ட் ஆகுது. அது இல்லாமல் மேலும் 6 முறைகளில் கனெக்ட் ஆகுது. என்னென்னா, வதம் நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் இணையும். வதம் நட்சத்திரம்னா ஒரு கிரகம் அமர்ந்த நட்சத்திரத்தில் இருந்து 7வது நட்சத்திரம் வதம் நட்சத்திரம். அந்த 7வது நட்சத்திரத்தில் இருக்கிற கிரகம் எதுவாக இருந்தாலும், மாந்தியாக இருந்தாலும் லக்ன புள்ளியாக இருந்தாலும் இந்த கிரகத்தோட கனெக்ட் ஆகிருக்குன்னு எடுத்துக்கணும். அடுத்தது வைநாசிக நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் இணையும். வைநாசிக நட்சத்திரம்னா ஒரு கிரகம் அமர்ந்த நட்சத்திரத்தில் இருந்து 22வது நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரம். அப்போ ஒரு கிரகம் அமர்ந்த நட்சத்திரத்திற்கும் 22வது நட்சத்திரத்தில் உள்ள கிரகமும் தொடர்பு ஏற்படுத்திக்கும். 3வது வேதை நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் இணையும். இதை பற்றி டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கில் எலாபரேட்டாக சொல்லியிருக்கேன். உங்களுக்கு அவசியம் இருந்தால் அதை பார்த்துக்குங்க. அடுத்தது ஒரு கிரகத்தினுடைய 3 நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் இணையும். அதே சமயம் அந்த 3 நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்களை இடம் மாற்றி வைத்து பார்க்கலாம். உதாரணத்திற்கு செவ்வாயோட நட்சத்திரத்தை எடுத்துக்கோங்க. செவ்வாயின் 3 நட்சத்திரங்கள் மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம். அப்போ மிருகசீரிஷத்தில் ஒரு கிரகம் இருந்து சித்திரையில் ஒரு கிரகம் இருந்தால் அந்த 2 கிரகங்களையும் இடமாற்றி வைத்து பார்க்கலாம். அதே சமயம் அவிட்டத்தில் ஒரு கிரகம் இருந்தால் மிருகசீரிஷத்தில் உள்ள கிரகத்தை அவிட்டத்திற்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி பார்க்கலாம். இந்த முறையிலையும் பிளானட் கனெக்ட் ஆகும். அடுத்தது ஒரு கிரகம் அமர இடம் கொடுத்த நட்சத்திர அதிபதி மூலமாக தொடர்பு ஏற்படும். லாஸ்ட் ரூல், ஒரு கிரகம் அமர இடம் கொடுத்த வீட்டு அதிபதி மூலமாக தொடர்பு ஏற்படும். இந்த முறைகள் எல்லாம் தான் கிரகங்கள் கனெக்ட் ஆகிக்குது. இப்போ இவர் பிறந்தது துலா லக்னம். லக்னத்திலேயே சந்திரன் இருக்கு. 2ஆம் வீட்டில் புதன் இருக்கு, மாந்தி இருக்கு. 3ஆம் இடத்துல சூரியன் இருக்கு, ராகு இருக்கு. 4ஆம் வீட்டில் குரு சுக்கிரன் இருக்கு. 7ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்கு. 9ஆம் வீட்டில் சனி கேது இருக்கு. இந்த மாதிரி இவரோட ஜாதகம் இருக்கு. இப்போ இவர் இந்த போலீஸ் துறைக்கு பணிக்கு வர்றதுக்கு என்னென்ன விதிகள் இருக்குது அப்படின்னு சைடில் தெரிகிற எல்லோ கலர் பாக்ஸில் காட்டியிருக்கேன் பாருங்கள். அதில் முதல் ரூல் 1 செவ்வாய் தொடர்பு. அதாவது லக்னத்திற்கு செவ்வாய் தொடர்பு எப்படி ஏற்படுது அப்படின்னு. துலா லக்னத்திற்கு 7ஆம் வீட்டில் மேசத்தில் செவ்வாய் இருக்குது. செவ்வாய் தனது 7ஆம் பார்வை மூலமாக லக்னத்தை பார்க்குறாரு. அந்த விதத்தில் லக்னத்திற்கு செவ்வாய் தொடர்பு ஏற்படுது. மேலும் செவ்வாய் அமர்ந்த நட்சத்திரம் அஸ்வினி. லக்னாதிபதி சுக்கிரன் அமர்ந்த நட்சத்திரம் திருவோணம். அஸ்வினியும் திருவோணமும் வதம் நட்சத்திரங்கள். ஏற்கனவே சொன்ன வதம் நட்சத்திரத்தில் உள்ள கிரகங்கள் இணையும். அப்போ அஸ்வினியில் இருக்கிற செவ்வாயும் திருவோணத்தில் இருக்கிற சுக்கிரனும் இணைந்ததாக எடுத்துக்கணும். இந்த 2 முறையில் லக்னத்திற்கு செவ்வாய் தொடர்பு ஏற்படுது. அடுத்தது 1-8 தொடர்பு. அதாவது லக்னத்திற்கு 8ஆம் வீட்டிற்கும் தொடர்பு. இங்கே துலா லக்னத்தின் அதிபதி சுக்கிரன், 8ஆம் வீட்டின் அதிபதி சுக்கிரன். அப்போ 2 வீட்டுக்கும் ஒரே கிரகம் அதிபதியாக இருக்கும்போது தனியாக தொடர்புகள் தேட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தது 8-10 தொடர்பு. 8ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன் எங்கே இருக்கு? லக்னத்திற்கு 4ஆம் வீடான மகரத்தில் இருக்கு. அங்கே இருக்கிற சுக்கிரன் தனது 7ஆம் பார்வை மூலமாக 10ஆம் வீட்டை பார்க்குறாரு. இந்த விதத்திலையும் 8-10 கனெக்ட் ஆகுது. மேலும் அந்த 8 குடைய சுக்கிரன் அமர்ந்த நட்சத்திரம் திருவோணம். திருவோணம் என்பது சந்திரனோட நட்சத்திரம். இந்த விதத்திலையும் 8-10 கனெக்ட் ஆகுது. அடுத்தது 4வது ரூல் 2 ராகு தொடர்பு. துலா லக்னத்திற்கு 2ஆம் இடம் விருச்சிகம். இதன் அதிபதி செவ்வாய் எங்கே இருக்கு? மேசத்தில் இருக்கு. மேசத்தில் இருக்கிற செவ்வாய்க்கும் தனுசில் இருக்கிற ராகுவுக்கும் எப்படி கனெக்ஷன் ஏற்படுதுன்னு பார்க்கலாம். இப்போ ராகு இருக்கும் நட்சத்திரம் மூலம்,
செவ்வாய் இருக்கும் நட்சத்திரம் அஸ்வினி. அஸ்வினி, மகம், மூலம் இந்த மூன்றுமே கேதுவோட நட்சத்திரம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு கிரகத்தின் 3 நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்களை இடம் மாற்றி வைக்கலாம் அப்படின்னு. அப்போ அஸ்வினியில் இருக்கிற செவ்வாயை மூலம் நட்சத்திரத்தில் இருக்கிற ராகுவுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம், அல்லது மூலம் நட்சத்திரத்தில் இருக்கிற ராகுவை அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கிற செவ்வாய்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணும் பொழுது செவ்வாய் ராகு கனெக்ஷன் ஆகுது. அதாவது 2ஆம் வீட்டிற்கு ராகு கனெக்ஷன் வருது. அடுத்தது 5வது ரூல், 10 ராகு தொடர்பு. பாருங்க, ராகு இருக்கும் இடம் தனுசு ராசி, சந்திரன் லக்னத்திலேயே இருக்கு, அதாவது துலா லக்னத்திலேயே இருக்கு. அப்போ ராகு தனது 3ஆம் பார்வை மூலமாக சந்திரனை பார்க்குது. இந்த விதத்தில் 10ஆம் இடத்திற்கு ராகு தொடர்பு வருது. 5வது ரூல் 10 சனி தொடர்பு. பாருங்க, துலா லக்னத்திற்கு 9ஆம் வீடான மிதுனத்தில் திருவாதிர நட்சத்திரத்தில் சனி இருக்கு. துலா லக்னத்தில் சுவாதி நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கு. அதாவது சனியும் சந்திரனும் ராகுவோட நட்சத்திரத்தில் இருக்காங்க. அப்போ ஒரே கிரகத்தின் 3 நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்களை இடமாற்றி வைத்து பார்க்கலாம்னு சொல்லியிருக்கேன். திருவாதிரையில் இருக்கிற சனியை சுவாதிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம், அல்லது சுவாதியில் இருக்கிற சந்திரனை திருவாதிரைக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். எப்படி பண்ணினாலும் சனிக்கும் சந்திரனுக்கும் கனெக்ஷன் ஏற்படுது. அதாவது 10ஆம் வீட்டிற்கு சனி தொடர்பு ஏற்படுது. லாஸ்ட் ரூல் சூரியன் சனி தொடர்பு. லாஸ்ட் ரூல் சூரியன் சனி தொடர்பு. மிதுனத்தில் இருக்கிற சனி தனுசில் இருக்கிற சூரியனை 7ஆம் பார்வையை பார்க்குது. அதே சமயம் தனுசில் இருக்கிற சூரியன் 7ஆம் பார்வையாக மிதுனத்தில் இருக்கிற சனியை பார்க்குது. இந்த விதத்தில் சூரியன் சனி கனெக்ஷன் ஏற்படுது. சிஆர்பி மெத்தடில் சொல்லியிருக்கிற இந்த 6 விதிகளுமே காவல் அதிகாரியோட ஜாதகத்தில் பொருந்தி வருதுங்கிறத பார்க்க முடிஞ்சிச்சு. இப்போ காவல்துறையில் பணிபுரியும் 5 அதிகாரியோட ஜாதகத்தை சிஆர்பி மெத்தடில் அனலைஸ் பண்ணணும். இப்போ இந்த 6 ரூலுமே வேற எந்த அதிகாரியாக இருந்தாலும், அதாவது காவல்துறையில் பணிபுரியும் அதிகாரியாக இருந்தாலும் அவங்களுக்கும் இது பொருந்தி வரும் அப்படிங்கிறத சொல்லி அடுத்த வீடியோவில் வேறொரு டாப்பிக்கில் டிஸ்கஸ் பண்ணலாம். திருச்சிற்றம்பலம்.